ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு நம்ம வந்து February மந்த்துக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் 2 or 3 monthsல வந்து உங்களோட பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கியூரியஸா இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ உங்களோட வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு 30 to 45 டேஸ்க்குள்ள வரப்போகுது, இல்லை வந்து ஒரு 2 to 3 months கூட இருக்குன்னாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கம்ப்ளீட் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் தான் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 or 3 monthsக்குள்ள வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் வரப்போகுது, இல்லை ஒரு 30 to 45 டேஸ்க்குள்ள வரப்போகுதுனாலுமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் தான் அந்த வீடியோ கொடுக்க போறேன். ஸோ ப்ளீஸ் கிட் இட் வீடியோ. ஐ எம் ரம்யா. ஐ எம் ஒர்க்கிங் அஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாப் டெக் கம்பெனி. ஸோ பிளேஸ்மெண்ட்ல வந்து எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை பேயிங் ஜாப் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து மெல்ல மெல்ல வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படி லோ பேயிங் ஜாப்ஸ்லாம் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 10 LP வந்து ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு, 10 LP ஜாப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி வந்து ஒரு 4 LP 3.5 LP இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து சேலரி ரேஞ்சில் வரும். ஸோ அப்போ நீங்க வந்து எவ்வளோ தூரம் ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அது எவ்வளோ நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிளேஸ்மெண்ட் வரப்போகுது நம்ம அப்போ படிச்சுக்கலாம்னு நினைச்சு தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுனாவே உங்களுக்கு ஹை பேயிங் ஜாப் தான் ஃபர்ஸ்ட் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க அப்பவே வந்து ப்ரிப்பேர் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க ரெஸ்யூமை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெஸ்யூம்ல நீங்க என்னென்ன பண்றீங்க, என்னென்ன போட்டிருக்கீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்யூம் தான் வந்து உங்களை பத்தி பேச போகுது, ரைட்டா? ஏன்னா இப்போ நீங்க வந்து எந்த ரவுண்டுக்குள்ள போனாலும் ஃபர்ஸ்ட் உங்க ரெஸ்யூம் எடுத்துருவாங்க. ரெஸ்யூம் எடுத்துட்டு ரெஸ்யூம்ல உள்ள கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ உங்க ரெஸ்யூம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் ரவுண்ட்ஸ்லாம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா காமனா எல்லா பிளேஸ்மெண்ட்ஸ்லுமே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் ரவுண்டா இருக்கும், செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்டா இருக்கும், தேர்ட் ரவுண்ட் மேனேஜர் ரவுண்டா இருக்கும், சம்டைம்ஸ் ஜிடியா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ஜிடி மீன்ஸ் குரூப் டிஸ்கஷன். ஸோ அந்த ரவுண்டுமே உங்களுக்கு வைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப வந்து க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ண போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நீங்க வந்து ப்ராஜெக்டை வந்து ப்ராப்பரா பண்ணணும், பண்ணிட்டு அது நீங்க ப்ராப்பரா வந்து ஹோஸ்டும் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி ரெஸ்யூம்ல நீங்க என்னென்ன ஆட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம்ல உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸுமே இருக்கணும். அதுக்காக வந்து நிறைய நீங்க வந்து நிறைய எழுதி வச்சீங்கன்னா அப்படின்னா அதுவும் படிக்க யாருக்குமே தோணாது. ஜஸ்ட் 1 page இருந்தாவே வந்து எனாஃப் தான். ஸோ 1 page நீங்க என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் வந்து உங்க ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நீங்க வந்து எல்லாமே கொடுத்துருக்கணும். ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, இப்போ நீங்க ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க கிட்டப்ல வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கணும். அப்பதான் அவங்க கிட்ட அந்த லிங்க் ப்ரொவைட் பண்ண முடியும். நீங்க வந்து லோக்கல்ல எல்லாமே பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் இருக்க பர்சனுக்கு பார்க்க முடியாது இல்லையா? ஸோ நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து உங்களோட இதுல இருந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணியிருந்தாதான் நீங்க அதை வந்து ஷோ பண்ண முடியும். அந்த லிங்கையுமே உங்களோட வெப்சைட்ல வந்து நீங்க உங்க ரெஸ்யூம்ல வந்து நீங்க ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை மறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த டீடைல்ஸ் ஃபுல்லாமே வந்து ப்ராப்பரா நீங்க வந்து அதுல வந்து அப்டேட் பண்ணிடணும். இது போக வந்து நீங்க வந்து ஏதாவது வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணலாம். இதெல்லாம் போக வந்து நீங்க என்னென்ன கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க வந்து ஓப்பன் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கீங்க, லைக் நீங்க கிக்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, லீட் கோட்ல பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, ஹவு மெனி ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஃபுல் அப்ரோச்சுமே நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூம்ல வந்து இன்வால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்யூம். ரெஸ்யூம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஏன்னா நீங்க ஒவ்வொரு ரவுண்டுக்கு போகும்போது ஆப்டிடியூட் ரவுண்ட் தவிர்த்து இந்த எல்லா ரவுண்டுக்கும் போகும்போதுமே வந்து நீங்க ஒரு ரெஸ்யூமை கேரி பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கும். ஸோ ரெஸ்யூம்ல வந்து எதுவுமே ஃபேக்கா போடாதீங்க. நீங்க என்ன உங்களுக்கு வந்து ப்ராப்பரா பண்ணிருக்கீங்களோ அது மட்டுமே ரெஸ்யூம்ல நீங்க வந்து ஃபுல்லா போடுங்க. ஸோ வந்து நான் இப்போ தான் ஆக்சுவல் வந்து ரவுண்ட்ஸ்க்குள்ளே வர போறோம். ஸோ ரெஸ்யூம் நம்ம வந்து பில்ட் பண்ணியாச்சு, தட்ஸ் ஃபைன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட். ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் படிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ல தெரியற 18 கான்செப்ட்ஸ் வந்து படிச்சா போதும், உங்களுக்கு ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது எத்தனை நாள்ல படிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி 7 daysக்குள்ள 1 weekக்குள்ள நீங்க வந்து இந்த டோட்டல் ஆப்டிடியூட்ஸ்மே முடிச்சிடலாம். டெய்லி வந்து ஒரு 3 to 4 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாவே எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிடலாம். ஏன்னா சில பேட்டர்னா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து நிறைய படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பேட்டர்ன் வைஸ் வந்து ஒரு பேட்டர்ல வந்து ஒரு 5 to 10 ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணாங்களே எனாஃப் தான். ஸோ டெய்லி வந்து ஒரு 3 to 4 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே எனாஃபா இருக்கும். இது வந்து எனக்கு டவுட்டா இருக்கு, நான் எங்க போய் வந்து டுட்டோரியல்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கெரியர் ரைட், ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்ட்ஸ் 2 யூடியூப் சேனல் இருக்கு. அதுலயுமே வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணிருப்பாங்க, நீங்க அதுவுமே பார்க்கலாம். ஸோ ஆப்டிடியூட் ரவுண்ட்ல இன்னொரு விஷயம் என்னன்னு வரும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே லாஸ்டா வந்து சில ப்ரோக்ராம்ஸ்ல சில கம்பெனிஸ்ல வந்து உங்களுக்கு கோடிங் கொஸ்டின்ஸ்மே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க கோடிங் கொஸ்டின்மே சால்வ் பண்ணக்கூடிய கட்டாயத்துல நீங்க வருவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அது வந்து மேண்டட்டரியா இருக்காது, பட் அவங்களோட மார்க்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், சில விஷயங்களை சில கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து ஒரு 60 minutesக்குள்ள நீங்க வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா பேக்வர்ட் செஷனால போக முடியாது. நீங்க வந்து ஃபார்வர்ட் தான் போயிட்டே இருக்க முடியும், உங்களுக்கு பேக்வர்ட் போக முடியாது. அப்ப நீங்க வந்து எப்படி சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல எனக்கு வந்து எந்த சைடு எந்த செக்ஷனால நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கோடிங் முடிச்சுட்டு வந்து நீங்க வந்து ஆப்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா கோடிங் வந்து நிறைய மார்க் அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு அவசரத்துல வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஆப்டிடியூட்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் குள்ள போக முடியாது. அப்ப கோடிங் போக முடியாதுன்னா உங்களோட மார்க் வந்து மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதே நீங்க வந்து பாத்துக்கணும்.
ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ரவுண்ட்ஸ்லையுமே வந்து கோடிங் வந்து ரொம்ப வந்து க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணணும். ஸோ கோடிங் நீங்கள் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டிஓட ஸ்ட்ரைவர் ஷீட் வந்து 150 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதோட நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதோட எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டோன்ட் வரி. இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு இன்னும் 2 months இருக்குது அப்படின்னாவே லவ் பாபரோட ஒரு கோடிங் ஷீட் இருக்குது. அது வந்து 450 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் நல்லா சால்வ் பண்ணலாம். இல்லை நான் வந்து லீட் கோட்ல போய் பண்ணோம் அப்படின்னா, லீட் கோட்லேயுமே 150 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுவுமே நீங்க பண்ணலாம். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாவே வந்து மேக்ஸிமம் ஆஃப் தி பேட்டர்ன் கவர் ஆயிடும். மேக்ஸிமம் ஆஃப் தி இன்டர்வியூ நீங்க வந்து ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஆஃப் தி கோடிங் ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணிடலாம். சோ இதுவே வந்து கம்ப்ளீட்டா எனஃப் தான். உங்களுக்கு ஆல்ரெடி டிஎஸ்ஏ பத்தி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து நீங்க 1 month வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 ப்ராப்ளம் இல்ல ஒரு 7 ப்ராப்ளம் அளவு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க முடிச்சிடலாம். இல்ல எனக்கு வந்து டிஎஸ்ஏ பத்தி ஒரு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, நான் வந்து இப்பதான் பண்ண போறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு 3 to 4 weeks ஆகும் ஃபண்டமெண்டல்ஸ்க்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை பேயிங் ஜாப்ஸ்க்கு வந்து ஹார்ட் அண்ட் மீடியம் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து இல்லை ஒரு லோ பேயிங் ஜாப்ஸ் அப்படின்னா ஒரு லீஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். பட் நீங்கள் மேக்ஸிமம் வந்து எங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஒரு 450 ப்ராப்ளம்ஸ் ஆர் வந்து ஒரு 150 ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கன்சிஸ்டா இருக்கா சொல்றேன். நீங்க கன்சிஸ்டா இல்ல அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பேட்டர்ன் மறந்து போயிடும். ஸோ நீங்க வந்து உங்களோட ஒரு 2 to 3 months ப்ரிப்பரேஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க கன்சிஸ்டா பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸா எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். கோடிங் ரவுண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரவுண்ட். டெக்னிக்கல் ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா ரவுண்டா இருக்கும். அதுலயுமே வந்து சம்டைம் உங்களுக்கு கோடிங் கொஸ்டின் கொடுத்து எழுத சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஒரு 4 கான்செப்ட்ஸ் நம்ம ஸ்கில்ல தர கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊப்ஸ் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிபிஎம்எஸ் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெட்வொர்க்கிங், ஓஎஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எங்க போய் படிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து நார்மலா யூடியூப்ல வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. ஜஸ்ட் 1 hour வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வீடியோ போட்டிருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஒரு கிக்ஸ்ல வந்து இல்ல ஒரு வெப்சைட்ல வந்து அதை பத்தினா பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மட்டுமே கவர் பண்ணா போதும். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஆட் பண்றேன். அதுல போய் ஈஸியா படிச்சுக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ல வந்து ரொம்ப மேஜர் எது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் கேட்பாங்க. நீங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஏன் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்கு மேலே இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாமே, இல்ல வந்து எத்தனை பேர் இது வந்து ஒர்க் பண்ணீங்க, சிங்கிளா நீங்க வந்து பண்ணீங்களா, இல்ல வந்து குரூப் ப்ராஜெக்ட்ஸ் ஆகுது, இல்ல அப்படி பண்ணாலும் நீங்க வந்து இந்த என்ன ரோல் நீங்க பண்ணீங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கேட்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸோட இன்னும் அவுட் உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கோடிங் கொஸ்டின் நமக்கு ரெடி ஆயாச்சு, ப்ராஜெக்ட் ரெடி ஆயாச்சு, ரெஸ்யூம் ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியர் ரவுண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா எல்லா கம்பெனிலையுமே வந்து நீங்க வந்து அந்த கம்பெனில போய் ஒர்க் பண்ண முடியுமா உங்களுக்கு, இல்ல அங்க வர கான்ஃபிளிக்ட் உங்களுக்கு ஈஸியா ரிசால்வ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பிஹேவியர் ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். சில கம்பெனில ஃபர்ஸ்ட் ரவுண்டே பிஹேவியர் ரவுண்டா இருக்கும். ஸோ பிஹேவியருக்கு நீங்க ரெடி ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனை எங்க போய் படிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா வந்து கூகுள்ல நீங்க வந்து பிஹேவியர் கொஸ்டின்ஸ் போட்டாவே ஒரு டாப் 100 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதை நீங்க ஜஸ்ட் ஓவரால் வியூ பண்ணாவே உங்களுக்கு அதுவே எனஃப் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஜிடி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஜிடி குரூப் டிஸ்கஷன் சொன்னேன். ஸோ குரூப் டிஸ்கஷன்றதுனால வந்து ஒரு மேஜரா வந்து எலிமினேட் பண்ணுவாங்க இதுல. ஏன்னா நீங்க வந்து எல்லாமே ஆன்லைன்ல பண்ணிருப்பீங்க. அப்போ வந்து நார்மலா வந்து அந்த ரவுண்ட்ஸ் இருக்க சான்ஸ் கிடையாது. இப்போ வந்து ஆஃப்லைன்ல போனாலும் நிறைய காம்படிஷன் வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து நீங்க வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் கிளியர் பண்ணாலும் கோடிங் ரவுண்ட் எல்லாமே கிளியர் பண்ணா கூட இந்த ஜிடில வந்து உங்களை வந்து தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணணும். ஒரு டாபிக் சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லாரோட ஃபோக்கஸும் உங்களை நோக்கி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தரனாலும் ஜஸ்ட் ஏதாவது நீங்க பேசணும். அந்த டாபிக் பத்தி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பத்தி பேசுங்க. தயவு செஞ்சு இன்ட்ரோவர்ட்டா இருக்கேன் நான் பேச முடியாதுன்னா நீங்க எந்திராங்க. அது உங்களுக்கு எலிமினேஷனுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும், கோடிங் ஸ்கில் இருக்கும். இருந்த போதிலும் நீங்க வந்து ஜிடில வந்து நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்டுக்குள்ள உங்களுக்கு போக முடியாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன தெரியுதோ அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி கவலையப்படாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும், இல்ல மேனேஜர் ரவுண்ட் இருக்கும். மேனேஜர்ல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கான்ஃபிளிக்ட் என்ன இருக்கு, எப்படி ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க, எப்படி நீங்க வந்து பிஹேவ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஹெச்ஆர் ரவுண்ட் வந்து உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, நெக்ஸ்ட் 5 years என்ன ஆக போறீங்க, இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து கூகுள்ல போட்டு பார்த்தாவே அதுவே வந்து ரொம்ப எனஃப் தான். அதுவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டா. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க என்ன கம்பெனிக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக நீங்க அந்த இன்டர்வியூக்காக போறீங்களோ அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி பத்தி ரிசர்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கம்பெனியோட ப்ரீவியஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கன்றது வந்து கண்டிப்பா கூகுள் அவைலபிளா இருக்கும். கிக்ஸ் எல்லாம் வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸே போட்டிருப்பாங்க. ஜோகோல என்ன கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க, டீசர்ல என்ன கொஸ்டின் போட்டிருக்காங்க, காக்னிஸ்ல என்ன லாஸ்ட் இயர் கொஸ்டின் போட்டிருக்காங்கன்ற எல்லாமே இருக்கும். அதையுமே நீங்க வந்து பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம் ரிப்பீட்டேஷன்ஸ்க்குமே யூஸா இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 45 days 2 to 3 months நீங்க ஈஸியாவே நீங்க முடிச்சிடலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன். இந்த பிளேஸ்மெண்ட்ல நீங்க வந்து ஒருவேளை ஒரு கம்பெனி உங்களை அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா அடுத்த கம்பெனி அட்டென்ட் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ நீங்க அதெல்லாம் அட்டென்ட் பண்ணி நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சில பேருக்கு வந்து அவேர்னஸ் இருக்காது, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அவேர்னஸ் இருக்காதுன்றக்காக நீங்க ஒரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்காத இந்த வீடியோ முன்னாடியே போட்டுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் ரம்யா ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.